ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நிரஞ்சன் என்ற ஒரு கேம் தான் பார்க்க போறோம். இது வந்து chess.comல பிளிட்ஸ் ஃபார்மட்ல விளையாடப்பட்ட கேம் தான். ஓகேங்களா? இந்த கேம்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஐ மீன் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளண்டர்ஸ், ஏகப்பட்ட மிஸ்ஸஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஒரு பொசிஷன்லயுமே நம்ம வந்து ஆப்பனன்ட்டுடைய வீக்னஸ் நோக்கி எப்படி நம்ம வந்து அதை அட்டாக் பண்ணணும் அண்ட் ஒரு பொசிஷன்லயுமே நம்ம எப்படி வீக்னஸை கிரியேட் பண்ணாம இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பா நிறைய கத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான கேம் மூலியமாவும் நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ வாங்க நம்ம இப்ப இமிடியேட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம்ல வந்து நிரஞ்சன் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப D5 நைட் C3 நைட் C3 ப்ளே பண்ணி D4 வந்து இன்வைட் பண்றாரு. நிரஞ்சனும் D4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. இப்ப நைட் CE2 போறாரு. நைட் CE2 மூலியமா நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த G3 ஸ்கொயருக்கும் வந்து வந்துருவாரு. சோ இது மூலியமா ஒயிட்டுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இப்ப ஃபர்தரா பிளாக் வந்து D3 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. என்னதான் இந்த பானை வந்து இந்த குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து நைட் மாதிரியான டெவலப்மெண்ட் மூவ்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். பட் எனிவே D3 இப்ப C takes D3க்கு அப்புறமா இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா நைட் H6 ப்ளே பண்றாரு. நைட் H6 பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக். உங்களுடைய நைட்டுக்கு இங்க நேச்சுரலான ஒரு F6 ஸ்கொயர் இருக்கும்போது நீங்க நைட் H6 போறதுல பாத்தீங்கன்னா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாஜிக்கே கிடையாது. பட் எனிவே இப்ப ஒயிட் வந்து நைட் F4 ப்ளே பண்றாரு. நைட் F4க்கு அப்புறமா இப்ப பிஷப் G4. இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய பிஷப் வந்து டெவலப் பண்றாரு. இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா F3 புஷ் பண்றாரு. F3 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல நிரஞ்சன் வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்றாரு. பிஷப் H5 ப்ளே பண்ணி அனாமத்தா இந்த பிஷப் வந்து ஃப்ரீயா இந்த நைட்டுக்கு வந்து வெட்டு கொடுக்க போறாரு. பட் இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிடுறாரு, அதெல்லாம் கவனிக்காம மேற்கொண்டு அந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ். இந்த இடத்துலயே ஒரு பீஸை வந்து ஒயிட் வந்து வின் பண்ணிருக்கலாம். பட் எனிவே இந்த இடத்துல வந்து G4 ப்ளே பண்ணி திருப்பி இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இப்ப இந்த பிஷப் வந்து G6 வராரு. G6 வந்ததுக்கு அப்புறமா இப்ப G5. இப்ப ஃபர்தரா திருப்பி G5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா E5 புஷ் பண்றாரு. E5 புஷ் பண்ணி ஒயிட் உடைய நைட்டை வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. அண்ட் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய பிஷப்பையே வந்து இந்த நைட்டை வச்சு அட்டாக் பண்றதுக்கு இன்வைட் பண்றாரு. ஏன்னா ஆப்வியஸா இந்த நைட் எக்ஸ் பிஷப் தான் வந்து யாரா இருந்தாலுமே இந்த இடத்துல ப்ளே பண்ணுவாங்க. ஒயிட்டும் பாத்தீங்கன்னா இப்ப நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. நைட் எக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த நைட்டை நீங்க கேப்சர் பண்ணாலுமே இப்ப பிளாக் உடைய நைட் வந்து திருப்பி ஹேங்கிங்ல இருக்கு. இப்ப பிளாக்கு வந்து 2 பீஸ் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இப்ப H takes G6 இந்த இடத்துல H takes G6க்கு அப்புறமா இப்ப ஒயிட்டுக்கு வந்து இந்த நைட் வந்து ஃப்ரீயான ஒரு பீஸ் தான். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா குயின் B3 மூவும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மூவ் தான். நம்ம இந்த இடத்துல வந்து B7 பான் அட்டாக் பண்றோம் அண்ட் நெக்ஸ்ட் கிங்க நோக்கியும் நம்மளுடைய குயினை வந்து பாய வைக்கிறோம். அண்ட் ஃபர்தரா நம்மளுடைய சென்டர் பானையும் மூவ் பண்ணிட்டு பிஷப்பையும் தூக்கி C4ல போட்டு இந்த இடத்துல ஒரு சூப்பரான டயகனல் பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம். பட் எனிவே இந்த பொசிஷன்ல வந்து பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு ஒயிட். இப்போ வந்து ரூக் டெக்ஸ் H6. இப்போ நைட் E2. ஆக்சுவலா இந்த இடத்துல நைட் E2 ப்ளே பண்றதுக்கு பதிலா ஒயிட் வந்து குயின் B3 ப்ளே பண்ணிருக்கலாம். குயின் B3 பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லான மூவ். நம்ம கிங்கையும் வந்து ஸ்கேன் பண்றோம் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த B7 பானையும் அட்டாக் பண்றோம். நம்ம சென்டர் பானையும் புஷ் பண்ணிட்டு பிஷப்பையும் இங்க போட்டு ஒரு லாங் டயகனல்ல சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம். இதுல இருந்து ஒயிட் உடைய பீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெம்போவோட டெவலப் ஆகும். அண்ட் ஒயிட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பாரு. பட் எனிவே இந்த பொசிஷன்ல வந்து நைட் E2 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் H4 செக். சோ குயின் H4 செக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் நிரஞ்சன் கிட்ட இருந்து. இப்ப நைட் G3 இத வந்து நைட் G3 ப்ளே பண்ணி பிளாக் பண்றாரு. இப்ப நைட் C6. சோ இந்த ஒரு நைட் தான் பாத்தீங்கன்னா இப்ப நேச்சுரலா டெவலப் ஆகுது C6ல. இப்ப B3 ப்ளே பண்றாரு ஒயிட். B3 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து லாங் டயகனல்ல போட பாக்குறாரு. பட் இந்த இடத்துல வந்து B3 பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து அந்த விதத்துல பெருசா ஒன்னும் கை கொடுக்கல. நீங்க B3 ப்ளே பண்றதுக்கு பதிலா திருப்பி இந்த இடத்துல நீங்க வந்து குயின் B3 வந்து அவைலபிளா தான் இருக்கு. பட் குயின் B3 பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து பார்க்கவே இல்ல. எனிவே B3க்கு அப்புறமா இப்ப நைட் D4. இந்த இடத்துல நைட் D4 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ் பிளாக் கிட்ட இருந்து. பிளாக் ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணிருக்கலாம்னா F5 ப்ளே பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல நிரஞ்சன் வந்து F5 ப்ளே பண்ணி இந்த பான் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பிரேக் பண்ணிட்டு, ஏன்னா அவருடைய ஹெவி பீஸ் எல்லாமே வந்து இந்த லைன்ல வந்து சூப்பரா அலைன் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க பான் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு உங்களுடைய அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் எனிவே நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வராரு. இப்ப பிஷப் B2. இந்த இடத்துல பிஷப் தூக்கி லாங் டயகனல்ல போறாரு அண்ட் இந்த நைட்டையும் வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட் வந்து சென்டர்ல வந்து ஒரு நல்ல ஸ்கொயர் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிளாக் என்ன பண்ணிடுறாரு, கேசல் பண்ணிடுறாரு. பிளாக் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் D4 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஏன்னா இந்த நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல இருக்காரு இல்லையா. சோ இந்த நைட்டை கேப்சர் பண்றது ஒயிட்டுக்கு வந்து நல்லது. இப்ப ரூக் டெக்ஸ் D4 ப்ளே பண்றாரு. ரூக் டெக்ஸ் D4க்கு அப்புறமா இப்ப பிஷப் E2. இப்ப லாஸ்ட் மைனர் பீஸ ஒயிட் வந்து டெவலப் பண்றாரு. இப்ப பிளாக் வந்து குயின் F4 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல நிரஞ்சனுக்கு வந்து F5 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. F5 மூவ் ப்ளே பண்ணி நம்ம இந்த இடத்துல பான் பிரேக் பண்ணி அவருடைய எல்லா ஹெவி பீஸுமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பிஷப்பையும் அழகா வெளியில கொண்டு வந்து சூப்பரான அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ணலாம்.
பட் எனிவே குயின் F4 ப்ளே பண்றாரு. இப்ப ஒயிட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளண்டர் பண்றாரு. கேசல் பண்றாரு. இந்த இடத்துல கேசல் பண்றது என்ன ஒரு பெரிய பிளண்டர்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அழகா பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த டயகனல்ல வந்து போடுறதுக்கு ஒயிட்டே அலோ பண்றாரு. அதாவது பிஷப் C5 ப்ளே பண்ண அலோ பண்றாரு. நெக்ஸ்ட் இந்த ரூக்க நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா கிங்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கவரான செக் வரும். அண்ட் இது வந்து ஒரு நாஸ்தியான செக்கும் கூட. ஏன்னா இந்த லைன்ல வந்து பிளாக் உடைய பீசஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அலைன் ஆயிட்டு இருக்காங்க. இதுல இருந்து அவரே கேன்சல் பண்ணி அவரே பாத்தீங்கன்னா பிளாக் உடைய வலைக்குள்ள விழுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய கிங் நீங்க வேற எங்கேயாவது மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா வந்து குயின் டெக்ஸ் G3 ப்ளே பண்ணிக்கலாம். உங்களால பானை வச்சு இங்க கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்காரு. சோ உங்களுடைய கிங் நீங்க இந்த G5லயே எங்கேயாவது மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா குயின் H4 அவைலபிளா இருக்கு. குயின் H4 மூலியமா நம்ம இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்டிங் த்ரெட் கிரியேட் பண்ணலாம். சோ எந்த விதத்திலுமே பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. பட் எனிவே இந்த பொசிஷன்ல வந்து பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா பிஷப் C5 மூவ் மிஸ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டெட் அவர் வந்து பிஷப் B4 ப்ளே பண்றாரு. பிஷப் B4 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நிரஞ்சன் கிட்ட இருந்து ஒரு பெரிய மிஸ். இப்ப கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குயின் C1 பாத்தீங்கன்னா நிரஞ்சன் கிட்ட இருந்து இன்னொரு ஒரு பெரிய பிளண்டர். இந்த பிளண்டர் மூலியமா நீங்க வந்து நினைக்கலாம், என்னடா இவ்வளவு பிளண்டர் பண்ணிருக்காங்க, இந்த கேம் எதுக்குடா நீங்க போடுறீங்கன்னு. பட் இருந்தாலுமே இங்க பிளண்டர் பண்ண நம்மளுக்கு ஏகப்பட்ட பசில்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல கரெக்டான மூவ் என்னவா இருக்கும் அண்ட் இந்த இடத்துல வந்து கரெக்டான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும்ன்றது வேணும்னா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பிளாக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் D2 பாத்தீங்கன்னா இந்த குயினை நம்ம அட்டாக் பண்றோம் அண்ட் இந்த பிஷப் வந்து பிளாக் உடைய குயினும் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய குயினை வந்து நெக்ஸ்ட் ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிம்பிளா என்ன ஆகும்னா பிஷப் E3 செக் வரும். பிஷப் E3 செக்குக்கு அப்புறமா நம்ம வந்து கிங்க வேற எங்கேயாவது மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த நைட்டை நம்ம சூப்பரா கேப்சர் பண்ணிக்கலாம். அதனால நீங்க திருப்பி கிங்க வந்து G2க்கு தான் கொண்டு போகணும். கிங்க G2 கொண்டு போனதுக்கு அப்புறமா திருப்பி வந்து குயின் H4 அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல H2 ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீட்டிங்கும் காத்துட்டு இருக்கு. சோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் குயின் C1 வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். பிஷப் டெக்ஸ் D2 ப்ளே பண்றாரு பிளாக். பிஷப் டெக்ஸ் D2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் C2 ப்ளே பண்றாரு ஒயிட். குயின் C2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிரஞ்சன் வந்து பிஷப் செக்கை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டெட் அவர் என்ன பண்றாருன்னா குயினை வச்சு ஒரு செக் தராரு. குயினை வச்சு நீங்க செக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான கில்லிங் மூவா இருக்காது பிளாக் கிட்ட. ஏன்னா இந்த இடத்துல சிம்பிளா என்ன ஆகும்னா நீங்க உங்களுடைய கிங்க G2ல போட்டுக்கலாம். கிங்க G2ல போட்டதுக்கு அப்புறமா ஒயிட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா பிளாக் உடைய குயினை நீங்க இந்த இடத்துல வந்து பெருசா உள்ள எல்லாம் கொண்டு வர முடியாது. இதே உங்களுடைய குயின் வந்து F4ல இருந்தாருன்னா நீங்க இந்த இடத்துல உங்களுடைய குயினை வந்து H4ல போட்டு ஒரு சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிஷப் பாத்தீங்கன்னா இந்த டயகனல்ல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருப்பாரு. பட் எனிவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிங் G2 மூவையும் வந்து ஒயிட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டெட் ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக்க வச்சு பிளாக் பண்றாரு. அவருடைய ரூக்க வச்சு பிளாக் பண்றது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய பிளண்டர். இந்த பிளண்டருக்கு எப்படி பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது வேணும்னா நீங்க திருப்பி வீடியோ பாஸ் பண்ணிட்டு நிரஞ்சனுக்கு ஒரு பெஸ்டான மூவ கண்டுபிடிங்க. இந்த இடத்துல நிரஞ்சனுக்கு பெஸ்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் பானை. இந்த ரூக்கை வச்சு நம்மளால இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து பின்ல இருக்காரு. சோ ரூக்கே போயிட்டு அழகா பிளாக் பண்ணு சொல்லிட்டு அவரே பின்ல மாட்டிட்டாரு. அதனாலதான் இது வந்து ஒரு பெரிய பிளண்டர். இப்ப ஒயிட் என்ன பண்ணலாம்னா அவருடைய ரூக் இந்த இடத்துல டபுள் பண்ணிக்கலாம். இந்த ரூக்கு சப்போர்ட்டா இப்ப பிளாக் வந்து அவருடைய ரூக்க வந்து H3ல போடலாம். H3ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப கிங் G2 வரலாம். கிங் G2 மூலமா இந்த நைட்டை நம்ம சேஃப்கார்ட் பண்றோம். என்னதான் இந்த நைட்டை சேஃப்கார்ட் பண்ணாலுமே இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் நைட் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். நீங்க திருப்பி இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. இந்த ரூக்கு நீங்க சப்போஸ் கேப்சர் பண்ணீங்கன்னா குயின் G5 செக் அவைலபிளா இருக்கு. குயின் G5 செக்கு அப்புறமா கிங் வந்து H2 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷன்ல நம்மளுடைய பிஷப் எடுத்து வந்து F4ல ஒரு சூப்பரான செக் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிங் H1 வந்ததுக்கு அப்புறமா நம்ம குயின் H4 செக் தரலாம். குயின் H4 செக் அப்புறமா கிங் G1 அப்புறமா நெக்ஸ்ட் ரூக் D8 வந்து திருப்பி ரூக் வந்து இந்த இடத்துல H8 வந்து ஒரு சூப்பரான மேட்டிங் த்ரெட் இந்த இடத்துல காத்துட்டு இருக்கு. சோ இதுல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒயிட்டால தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரூக் F2 வந்து ஒரு பெரிய பிளண்டர். பட் எனிவே ரூக் டெக்ஸ் H2 மூவ் வந்து பிளாக் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டெட் பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா வேற ஒரு மூவ் ப்ளே பண்ணிருக்காரு. இப்ப வந்து அவர் F5 ப்ளே பண்ணிருக்காரு. F5 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மிஸ். இப்ப ஒயிட் வந்து இன்னொரு ஒரு பெரிய பிளண்டர் பண்றாரு. 8x F5 எதுக்காக இன்னொரு ஒரு பிளண்டர் நீங்க கேட்கலாம். ஏன்னா ரூக் டெக்ஸ் H2 மூவ் வந்து திருப்பி அலோ பண்றாரு ஒயிட். இந்த இடத்துல ஒயிட் என்ன டிஃபென்ஸ் பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா அவருடைய நைட் எடுத்து வந்து F1ல போட்டு இந்த H2 ஸ்கொயரை வந்து சூப்பரா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து பீஸ் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த பொசிஷன்ல இருந்து ஒயிட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெடி ஆகி அவருடைய பீஸ் அட்வான்டேஜ் வச்சு கேம் வந்து சூப்பரா பினிஷ் பண்ணிருக்கலாம். பட் எனிவே நைட் F1 மூவ் மிஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி ஒரு பிளண்டர் பண்ணிட்டாரு. இந்த இடத்துலயும் பிளாக் என்ன பண்ணிட்டாரு ரூக் டெக்ஸ் H2 மூவ் வந்து கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து அவருடைய பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்ணிட்டாரு. அவருடைய பானை ஃபர்தரா புஷ் பண்றதுனால
இப்ப திருப்பி ஒயிட் பக்கம் அட்வான்டேஜ் வந்துருச்சு. இப்ப ஒயிட்க்கு வந்து நைட் F1 மூவ் ப்ளே பண்றதுக்கு டைம் இருக்கு. அண்ட் இந்த H2 ஸ்கொயரையும் வந்து ஒயிட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பட் எனிவே இந்த கேம்ல அது நடக்கவே இல்ல. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிடுறாருன்னா வேற ஒரு மூவ் ப்ளே பண்றாரு. அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப இந்த பிஷப் வந்து 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல திருப்பி E4 ப்ளே பண்ணி பிளாக் வந்து இன்னொரு ஒரு பிளண்டர் பண்றாரு. E4 ப்ளே பண்ணி பிளண்டர் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல ஒயிட் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணாம திருப்பி அவர் வந்து நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. நைட் எக்ஸ் பானும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ரூக் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிருக்கலாம். ரூக் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணியிருந்தாலுமே திருப்பி நீங்க இந்த குயினை வச்சு ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதுல இருந்து ஹெவியான மெட்டீரியல் அட்வான்டேஜ் மூலமா ஒயிட் வந்து கேமை வந்து அப்படியே ஸ்டெடியாக லீட் பண்ணி கேம் வந்து முடிச்சிருக்கலாம். பட் எனிவே நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இப்ப குயின் F4 ப்ளே பண்றாரு. குயின் F4 மூலமா நெக்ஸ்ட் பிஷப் வந்து இந்த E3 ஸ்கொயருக்கு வந்து இந்த ரூக்கை வந்து பின் பண்ணலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா பிளாக் கிட்ட இருந்து ஒரு த்ரெட். இப்ப ரூக் G2 ப்ளே பண்றாரு. ஏன்னா பிஷப் E3 இந்த இடத்துல ஒயிட் வந்து அவாய்ட் பண்றதுக்காக. இப்ப பிஷப் E3 செக் வருது. பிஷப் E3 செக்கு அப்புறமா கிங் வந்து H1க்கு தான் வந்து ஆகணும். கிங் H1 வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பானை வந்து நம்ம 2 பீஸை வச்சு கார்ட் பண்ண முடியும். கிங்கும் கார்ட் பண்ணலாம் அண்ட் ரூக்கும் கார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒயிட்டுடைய பானை வந்து பிளாக்குடைய குயினும் ரூக்கும் வந்து 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால சொன்னேன். பட் எனிவே இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா கிங் F1 ப்ளே பண்ணி இன்னொரு ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. கிங் F1 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் H2 வந்து அவைலபிளா இருக்கு. ஃபைனலா நிரஞ்சன் வந்து ரூக் டெக்ஸ் H2 மூவ் வந்து ப்ளே பண்றாரு. திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக்கு, இப்ப குயின் டெக்ஸ் ரூக்கு. இந்த இடத்துல குயின் F2 செக்மேட் காத்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த நைட் வந்து இந்த செக்மேட்டை வந்து தடுத்துட்டு இருக்காரு. பட் நம்ம ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் மூவ்ல ஈஸியா செக்மேட் பண்ணிடலாம். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒயிட்டால வந்து மேட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா F6 ப்ளே பண்றாரு. F6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் டெக்ஸ் E4. இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் E4 ப்ளே பண்ணி இங்க F2 ஸ்கொயருக்கு டிஃபென்சிவா இருக்கிற இந்த நைட்டை வந்து நிரஞ்சன் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்ப ஃபைனலா F-Tex G7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் F2 பாத்தீங்கன்னா ஒரு செக்மேட். சோ இந்த கேம்ல ஏகப்பட்ட பிளண்டர்ஸ் இருந்தது. இந்த எத்தனை பிளண்டர்ஸ் இருந்தது, எத்தனை பேர் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இங்க இந்த மாதிரி நிறைய பிளண்டர்ஸ் நடக்க தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான மூவ்ஸ் எப்படி ஃபைன் பண்றதுன்றது தோணும். சோ இந்த பிளண்டர்ஸை நம்ம திருப்பி நம்மளுடைய கேம்ல போட்டு திருப்பி நம்ம அது மாதிரி ஃபைன் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. பட் கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கேம்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான பிளண்டர்ஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட பண்ணும்போது நம்ம ஆப்போனன்ட்டோட வீக்னஸை கரெக்டா பாயிண்ட் பண்ணி அடிச்சோம்னா நம்ம கேம் வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டு போலாம். சோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்ஸஸ், ஏகப்பட்ட பிளண்டர்ஸ், சோ ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கோட் அவுட் இருந்தாங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு மேலும் மேலும் நம்மளுடைய கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். எனிவே இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.